நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பார்க்கப்படாத ஒன்றால் உபகாரம் கிடைத்தால் அதிர்ஷ்ட உபகாரம், பார்க்கப்பட்ட ஒன்றால் உபகாரம் கிடைத்தால் திருஷ்ட உபகாரம். இப்ப அடுத்து திருஷ்ட உபகாரமும் சொல்றேன். இப்ப அதிர்ஷ்ட உபகாரம் விரீஹின் புரோக்ஷதி, விரீஹி நெல்ல தெளிச்சார்னு சொன்னதுன்னா அதிர்ஷ்டம்னு பார்த்துட்டோம். அடுத்து இந்த புரோடாசத்தை பண்றதுக்காக நெல்லை உரல்ல போட்டு குத்துங்கிறது. இப்ப இந்த நெல்லை உரல்ல போட்டு எப்படி குத்துறேனோ அதன் படிக்குத்தான் அட ஆகும், அதுல சந்தேகம் இல்லையோ. அப்ப நெல்லு குத்துன்னு சொன்னது திருஷ்ட உபகாரகத்துவம், நெல்லை தெளின்னு சொன்னது அதிர்ஷ்ட உபகாரகத்துவம். ஆனா நெல்லை குத்து நான் குத்தலேன்னு வச்சுங்க, நெல்லை தெளிக்கலேன்னா ஒன்னும் ஆக போறது இல்லை. இப்போ புரோடாசம் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா நான் நெல்லை குத்தலேன்னு சொன்னால் புரோடாசம் பண்ணவே முடியாதே. அப்ப நெல் குத்துன்னு வேதம் சொன்னது திருஷ்ட உபகாரகம், நெல்லை தெளின்னு வேதம் சொன்னது அதிர்ஷ்ட உபகாரகம். அப்ப ரெண்டு விதமான உபகாரகம் இருக்கு. இப்போ நமக்கு திருஷ்ட உபகாரகம் எதுனால் பூர்வ மீமாம்சைய முழுக்க வாசி, கர்மங்களை எல்லாம் பண்ணு, அதனால உனக்கு சந்தேகம் ஏற்படும், பிரம்ம விசாரத்துக்கு வா என்று சொன்னால் அது நேர திருஷ்ட உபகாரகம். இதை பார்த்து கர்மங்களை செஞ்சு வந்தேங்கிறது. அதை தவிர நான் அதிர்ஷ்ட உபகாரக மாதிரியாகவும் வரலாம். அதாவது இதெல்லாம் நம்மால வாசிக்கிறதுக்கு பண்ண முடியல சுவாமி, பகவன் உம்ம திருவடிகளே சரணம், இதெல்லாத்தையும் நான் படிச்சு எனக்கு என்ன எண்ணெய் என்ன யோக்கியத்தை வந்திருக்குமோ அதை தேவரீர் திருவடியை கெட்டியா பிடிச்சுக்கிறேன், இப்போ நீர் அதை எனக்கு கொடுத்துரு, நான் பிரம்ம விசாரத்துக்கு வரேன்னால் சரின்னு கொடுத்துடுறார் பெருமாள். இது அதிர்ஷ்ட உபகாரகம். ஆஹா, அந்த அதிர்ஷ்ட உபகாரத்தினாலதான் நாம் எல்லாரும் இப்ப விசாரம் பண்ணிருக்கோமே தவிர திருஷ்ட உபகாரம் மட்டும்தான் வழின்னு லோகத்துல இருந்திருந்தால் நீங்க நாம யாரும் இங்க உட்கார்ந்து இருக்கவே முடியாது. ஏன்னா இது மொத்த வேதத்தை அத்தியனம் பண்ணியிருக்கணும், கர்மத்தை செஞ்சிருக்கணும், செஞ்ச பிற்பாடு தான் இப்போ விசாரத்துக்கே வந்திருக்கணும். அப்படி இல்லையே, நம்ம எல்லாம் நேரத்தானே வந்திருக்கோம். நேரம் வந்ததுக்கு அப்போ என்ன நம்பிக்கை வேணும்? அதிருஷ்ட உபகாரத்தில் நம்பிக்கை வேணும். நாம் பிரம்மத்தை விசாரிக்க வந்தோம், ஆனால் அவர் தான் எனக்கு உபகாரம் பண்ணணும், வேற வழி இல்லைங்கிற எண்ணம் இன்னும் வரலைன்னால் நமக்கு இந்த பிரம்ம விசாரம் வராது. இப்போதான் ரொம்ப சூக்ஷ்மான அர்த்தம், நன்னா மனசில் வாங்கிக்கோங்க. எப்போ அதிருஷ்ட உபகாரகம் வந்தாலும், அதிர்ஷ்ட உபகாரமா ஒன்று இருந்தாலும் நான் அதை முழுமையா நம்பணும், அப்பதானே நடக்கும். இந்த விரீஹி நெல்ல புரோக்ஷி, நெல்ல புரோக்ஷி சுட்டா புரோடாசன் நன்னாகி உனக்கு யஜ்ஞத்தினுடைய பலன் கிடைக்கும்னால், என்ன சுவாமி இது நெல்ல புரோக்ஷிக்கிறதுக்கும் புரோடாசத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று நான் கேட்டுருந்தா இந்த யாகத்தினுடைய பலமே எனக்கு கிடைக்காது. நெல்ல புரோக்ஷித்தினால அதிர்ஷ்ட பலன் கிடைக்கிறதுன்னு நான் நம்பணும் இல்லையோ. அதே போல இத்தனையும் நான் படிக்காட்டாலும், படிக்காது முதல் தப்பு, இத்தனையும் நான் படிக்காட்டாலும் ஆனா இதன் மொத்த ஸ்தானத்துல ஈஸ்வரனுடைய கருணை இருந்து என்ன பிரம்ம விசாரம் பண்ண விடும் என்று முழுமையா நான் நம்பணும். அதை நம்பிட்டேன்னா எனக்கு பிரம்ம விசாரத்துக்கு முடியும். இன்னைக்கு நம்மால பிரம்ம விசாரம் முடியலே ஏன்னால், ஒன்னும் திருஷ்டமா உபகரிக்கக்கூடிய வேதத்தை கற்று கர்மங்களையும் பண்ணலே, அதிருஷ்டமா உபகரிக்கக்கூடிய பகவன்னு உன் திருவடிகளே சரணம்னு பற்றலே. இந்த ரெண்டும் இல்லாம நான் பிரம்மத்தை விசாரிக்க வரேன்னால் எப்படி நமக்கு புரியும் சொல்லுங்க? ஆனா சாஸ்திரத்துக்கு இருக்கிற கருணை என்ன? இப்போ அந்த கஷ்டமான ஒரு மார்க்கத்தை மட்டும்தான் இது வைக்காது, சுலபமான மற்றொரு மார்க்கத்தையும் வச்சிருக்கா. அதுதான் சனாதன தர்மத்தின் பெருமை. இப்ப கணிப்பொறியெல்லாம் வச்சு நம்ம தட்டுற மொழி அதெல்லாம் இல்லாத வாழ்க்கையே இல்லைன்னு எடுத்துப்போம். ஏதோ ஒன்று போடுறோம், அப்படியே கட்டங்கட்டமாக இருக்கு. ரெண்டுன்னு இந்த கட்டத்தில் அடிக்கிறோம், ரெண்டுன்னு அந்த கட்டத்தில் அடிக்கிறோம், ரெண்டோட ரெண்டை பெருக்குன்னு மூணாம் கட்டத்தில் அடிக்கிறோம், 4ன்னு சரியா சொல்றது. சொன்னோடனே எனக்கு ரொம்ப திருப்தி. அப்போ அந்த ஒரு அந்த கணிப்பொறியில ஒரு ஏதோ ஒன்று எழுதி வச்சிருக்காள், மென்பொருள் எழுதியிருக்காள். அந்த பொருள்லே அது எத்தனை உபயோகப்படுத்தணும்னு எனக்கு தெரியுமா? நம்ம திரும்ப 2 அடிச்சு அதை பெருக்கி 4 அடிச்சே பாதி நாழி முடிச்சிருவோம். ஒன்று வேண்டாம், நம்ம கையில் அவாவா கைத்தொலைபேசி வச்சுருக்கீங்களே, 2000 ரூபாயில் வாங்க ஆரம்பிச்சு இன்னைக்கு 35,000 40,000த்துக்கு வந்துட்டோம். இன்னும் பாதி பேருக்கு அதில் இருக்கிற பச்சை பொத்தான அழுத்தினா பேசலாம், சகப்பு பொத்தான அழுத்தினா வச்சு விடலாம். இவ்வளவுதான் தெரியுமே தவிர இதுக்கு மேலே அதை எதற்கு பயன்படுத்தலாம் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அதில் எல்லாம் வச்சிருக்காரோ இல்லையோ. அப்போ பச்சையும் இருக்கு, சிவப்பு கூட நிறைய இருக்கு. ஆனால் இது இத்தனையும் விட்டுட்டு அது என்ன, இதை பண்ணி உற்பத்தி பண்ணி கொடுத்தவர் அவர் என்னெல்லாம் அதில் சௌரியம் கொடுத்துருக்காரோ அதை மட்டும்தான் செய்யணுங்கிறார் சுவாமினால். என்னால் நினைச்சே பார்க்க முடியாத சௌரியத்தை அவர் கொடுத்துருக்கார். அப்புறம் அதில் இருக்கிற 200ல் 2 உபயோகப்படுத்தவே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இதுக்கு வெளியில் யோசிக்கணும்னா எந்த உற்பத்தியாளரும் தான் கொடுத்த பொருளை தாண்டி வெளியில் உபயோகிக்க விடவே மாட்டார். இதில் இருக்கிறது இது, இதற்குள்ள என்ன வேணா நீ உபயோகப்படுத்திக்கோ, என்ன வேணா படுத்தாதப்போ. அதனால இதன் அடிப்படையே யாருக்கும் இடம் கொடுக்கும், யாரும் இதன் மூலம் முன்னுக்கு வந்துவிடலாம். ஆகவே தேசிகன் ரொம்ப ஆச்சரியமா சாதித்தார். நீ பூர்வ மீமாம்ச விசாரம் இல்லாமலே கூட உத்தர மீமாம்சத்துக்கு வா.
ஏன்னா அதுல சில பேர் இருக்கார்கள், கேச்சித் பாக்யவந்தா சீக்கிரம் அந்தம் ரமந்தேன்னு எழுதினார் அவர். கேச்சித் பாக்யவந்தா, ஒரு சில பாக்யவான்கள் இருக்கா, அவர்கள்லாம் சீக்கிரம் அந்தே ரமந்தேன்னார். அந்தே ரமந்தே, ரமந்தே ரமந்தேன்னு ஆனந்தப்படுறாள்னு அர்த்தம். அந்தேன்னா வேதாந்தேன்னு அர்த்தம். வேதாத்தியனத்துக்கே வராமல் வேதோக்த கர்மங்களை அனுஷ்டிக்காமல் சில பாக்யவான்கள் ரொம்ப சீக்கிரமா வேதாந்த விசாரத்துக்கு வந்துடுறான்னார். முடியுமான்னு கேட்டால் அதிருஷ்ட உபகாரகத்துவத்தை ஒத்துக்கணும். அதிருஷ்ட ரூபத்துல உபகாரம் பண்ணி பகவான் எனக்கு அந்த யோக்கியத்தை கொடுக்கிறார், ஆகவே நான் படிக்கிறேன்னு ஒத்துணுட்டு என்ன செய்யறதுக்கு முடியும்? அதை ஒத்துக்கொள்ளாமல் வேதாந்த விசாரத்துக்கு வந்துட்டோம். ரெண்டு தான் வாய்ப்பு. ஒன்று, முழுக்க முழுக்க நன்னா படிச்சுட்டு வேதாந்த விசாரத்துக்கு வந்தா பலிச்சுடும். அதை படிக்கிறதுக்கு ஒன்னால முடியலையா, அப்ப முழுக்க ஒன்ன பகவானிடத்துல சமர்ப்பிச்சுட்டு அவரிடத்துல அனுகிரகம் வாங்கிட்டு வந்தா பலிச்சுடும். இந்த ரெண்டு தான் பெருமாள் கொடுத்துருக்கிற வழி. ஆனா நம்ம ஒரு மூணாவது வழியை தேட பார்க்குறோம். இப்போ நாம அத்தியனம் பண்ண மாட்டேன், பகவன் உன்னுடைய அருளால தான் எனக்கு உத்தர மீமாம்ச வரணும்னு வரமாட்டேன், ஆனா வேதாந்த விசாரத்துக்கு மட்டும் வந்துடுவேன் என்ற எப்படி? நம்ம எல்லாரும் வேதாந்த விசாரத்துக்கு தான் வந்திருக்கோம். ஆனா நம்ம யாருமே இந்த இடத்துல பூர்வ மீமாம்சையை விசாரிச்சுட்டு வரல. நம்ம நிலைமையை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கோம். எங்கேயோ வாசல் இருக்கிறவளை பத்தி பேசல. இப்போ நம்ம ஒத்தொத்தர் இங்க உட்காந்துருக்கோமே, பிரம்ம விசாரத்துக்கு இப்ப வந்திருக்கோமே, பூர்வ மீமாம்சையை முடிச்சுட்டு வந்திருக்கோமா? இப்ப எல்லாரும் கச்சத்தோட உட்காந்துருக்கோமா? இப்ப எல்லாரும் சந்தியாந்தனத்துல 1000 சஹஸ்ர காயத்ரி பண்ணிட்டு இங்க வந்து உட்காந்துருக்கோமா? இதெல்லாம் சாஸ்திரம் சொல்றது. இது எதுவுமே இல்லாம வந்திருக்கோம்னால் அப்ப கிடையாதுன்னு கழுத்தை தள்ளி வெளியில சொன்னோம் இல்லையா? பெருமாள் செய்யல, உண்டு, ஆனா இப்படி செய்யுங்கிறார். அந்த அப்படியாவது நாம ஒழுங்கா செய்யணும் இல்லையோ? அதை பண்ண பண்ண தானே சனாதன தர்மனுக்கு வந்துடும். அப்ப ரெண்டு வழி சொல்லி கொடுத்துருக்கார், எளிதான வழி. இதை சொல்லி முடிக்கச்சவே உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வந்துடும். ஆக ஒரு கட்டமான வழி, ஒரு எளிதான வழி ரெண்டு இருந்தால், எப்ப எளிய வழி இருக்கோ ஒருத்தரும் கட்டமான வழிக்கு போக மாட்டாளோ இல்லையோ? இது ஒரு மார்க்கம் இருக்கு, 10 மைல்ல அந்த ஊருக்கு போயிடலாம். இது ஒரு மார்க்கம் இருக்கு, 28 மைல்ல அந்த ஊருக்கு போகலாம். யார் போவா? இதுல ஒத்துருமே போக மாட்டாளோ இல்லையோ? இது எதுக்காக சொல்ல வந்தேன்? இப்போ எப்ப பூர்வ மீமாம்ச விசாரம் பண்ணாமலே பிரம்ம விசாரத்துக்கு வரலாம், கர்ம காண்டத்தை படிக்காமலே வேதத்தை முழுக்க அத்தியனம் பண்ணாமல் கர்மங்களை செய்யாமலே பிரம்ம விசாரத்துக்கு வரலான்னு ஆயிட்டால் மெதுமெதுவே அந்த வேதங்கள் முழுக்க அழிஞ்சு போயிடாதா? போயிடுமே. யார் பண்ண போறா? ஒத்துருமே பண்றதுக்கே இல்லைன்னா அழிஞ்சு போயிடாதா? போகட்டுமேனால் அப்ப வேதம் அனாதி அனாதின்னு இத்தனை சொல்லியிருந்தீரே, வேதம் நித்தியம்னு வேற சொன்னோமே, அப்ப வேத நித்தியத்துவத்துக்கே ஹானி வந்துடும் இல்லையோ? வேதம் அனித்தியம்னு ஆயிடும், அழியும் ஆயிடுமே. அழியவே அழியாது, ஒரே ஒரு எழுத்து கூட அழியாது, எது கூட போகவே போகாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேதத்தை பார்த்தோம்னா பதம், கிரமம், லக்ஷணம், ஜட, கனம் என்று பல பகுதிகள் உண்டு. இதுல முதல்ல சொல்லப்பட்ட பதமோ கிரமமோ அனாதி, அதுவும் அபௌருஷயம். அப்படின்னா என்னன்னால், இப்ப யஜ்ஞேன யஜ்ஞம் அயஜந்த தேவாஹ என்ன சாஸ்திரம் சொல்றதுன்னு வச்சுங்க. யஜ்ஞேன யஜ்ஞம் அயஜந்த தேவாஹ, இது வெறும் இது சாஸ்திர வாக்கியம். இதை பிரிப்பாடு இதுக்கு பதம் சொல்லுன்னு சொன்னால் யஜ்ஞேன இதி, யஜ்ஞம் இதி, தேவாஹா இதி, அயஜந்த இதி, தேவாஹா இது தேவாஹ என்ன பிரிச்சு சொல்லிட்டோம்னா பதம் சொல்றோம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அதுக்கு கிரமம் சொல்லுன்னு சொன்னால் யஜ்ஞேன யஜ்ஞம், யஜ்ஞம் அயஜந்த, அயஜந்த தேவாஹ, தேவாஹா இது தேவாஹ என்ன சொன்னோம்னா அப்ப கிரமம் சொல்றோம்னு அர்த்தம். அப்ப இந்த பதம் கிரமம் எல்லாமும் அப்பௌருஷேயம். அப்படின்னா அதுவும் அனாதி, அதுவும் ஒரு புருஷன் வாக்குல வந்ததில்லை. இது எதுக்கு சுவாமி? இப்போ யஜ்ஞேன யஜ்ஞம் அயஜந்த தேவாஹன்னா 6 நிமிஷத்துல முடிச்சு போச்சு. அதுக்கு வேற யஜ்ஞேன இதி, யஜ்ஞம் இதி, அயஜந்த இதி, தேவாஹா இதி என்ன பதம் பிரிப்பாளா? இல்லை யஜ்ஞேன யஜ்ஞம், யஜ்ஞம் அயஜந்த, அயஜந்த தேவாஹா, தேவாஹா இது தேவாஹா என்ன பிரிச்சு சொல்லுவாளான்னால் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அதனாலதான் இத்தனை லட்சோபலட்சம் சதுர்யுகங்கள் முடிந்தாலும் இன்னும் வேதத்தில் ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைக்கு நடுவில் இடைச்செருகள் பண்ணவே முடியாது. அதை ஜாகிரதப்படுத்தத்தான் இப்படி பண்ணி வச்சிருக்கா. இது என்ன ஆகும்? யஜ்ஞேன யஜ்ஞமயஜந்த தேவாகான்னு ஒரு வாக்கியம் இருக்கும் இல்லையோ, அந்த வாக்கியத்தை அத்தியனம் பண்ணி வைப்பா. அதுக்கப்புறம் பதம் சொன்ன உடனே யஜ்ஞேன இதி, யஜ்ஞம் இதி, அயஜந்த இதி பிள்ளை சந்தோஷம் சொல்லிடுவான். யாரான்னு ஒருத்தர் யஜ்ஞேன யஜ்ஞம்ங்கிறதுக்கு நடுவில் ஏதான ஒரு சொல்ல புகுத்தினாள்னு வச்சுங்க, அதுல புகுத்தி விடலாம். ஆனா வேறொரு பிள்ளை பதம் சொல்லியிருப்பானோ இல்லையோ, இன்னொருத்தன் கிரமம் சொல்லியிருப்பானோ இல்லையோ, அவர் கத்தவர் வந்து இல்லையே என் கிரமத்துல யஜ்ஞேன யஜ்ஞம், யஜ்ஞம் அயஜந்த, அயஜந்த தேவாக என்ன ரெட்டையா நான் எடுத்திருக்கேனே, இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் நீர் ஒரு சப்தம் சொல்றீரே, அந்த சப்தம் நான் படிச்சு பாடத்துல இல்லையேனும். அதற்காகத்தான் அதை பூண் கட்டி வச்சிருக்கா.
வேதத்தை ஒரு சப்தம் இடைச்செருகள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக என்னென்ன உண்டோ அனைத்தும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் ஜட, இதுக்கப்புறம் கனம், அதுக்கப்புறம் லக்ஷணம் சொல்லி முடிச்சா சலக்ஷண கனபாட்டி அப்படின்னு பேர் கொடுத்துடுறாளோ இல்லையோ. இது இத்தனையும் அவர் கற்கிறார். கற்று முடிச்சு கர்மங்களை செய்யணும். அந்த கர்மங்களை பண்ணி இது ஒன்றும் கொடுக்காத போல் இருக்கேங்கிற பிரதீதி ஏற்படணும். அதுக்கப்புறம் பிரம்ம விசாரம் வரணும். சொல்றதுக்கே மூச்சு வாங்குறது. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம பண்ண போறோமா வரப்போறோமா, இவ்வளவு கஷ்டமான பாதையும் பகவான் கொடுத்திருக்கார். சரணம்னு ஒரே வார்த்தை சொல்ல, அகலகில்லே நிறையமன் அலர் மேல் மங்க பிரமார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையா என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே சொன்னார். நேர கட்டியா பெருமாள் திருவடியை பிடிச்சுன்னுட்டு இனிமே கைங்கரத்தில் இருந்துன்றோம், நமக்கு மோட்சம் உண்டு என்ன ஒரே நிமிஷத்துல முடிச்சாலும் முடிச்சுடுறார். அப்ப அத்தனையும் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கணுமானால் அப்ப அது வீணாயிடாதா? இனிமே அதுக்கு ஆளே இல்லாத போயிடுமேனால் போகவே போகாது. ஏன்னா இதை ரொம்ப நாள் கழிச்சு பகவானிடத்துல சரணம்னு சொல்லி, பரவாயில்ல நீ அதெல்லாம் படிக்காட்டா கூட நீ வா கத்துக்கோ, இந்த என்னை பத்தி விசாரம் பண்ணு என்ன பக்தி விசாரத்திலையும் இதிகாச புராணங்கள்லையும் பெருமாள் அன்மையும் கொடுத்துருவார். நம்ம ராமாயண கதையா கேட்க உட்காந்துருவோம், பாகவத கதையை கேட்டுடுவோம், ஆழ்வார்கள் பாசுரங்கள்லாம் படிச்சுடுவோம். இதெல்லாம் படிச்சுட்டே இருக்கிறச்சே தோணும், இது எல்லாரும் அடிப்படையா வேதங்கிறா எழுதி வச்சவா எல்லாரும். இது இப்போ நம்மளையும் அதுதான் சொல்றார், பெரியவாச்சம்ல அதுதான் சொல்றார், ஆழ்வார் அதுதான் சொல்றார். எந்த புஸ்தகத்தை திறந்தாலும் அதோ வேத வாக்கியத்தை வச்சு நான் எழுதியிருக்கேன்னு இவர் சொல்றாரு. நாம நேரம் வந்துட்டோமே, நம்ம கிட்ட இருக்கிற பிரீத்தியில பெருமாள் இதை வந்துட்டார், வாஸ்தவம் தான். ஆனா இப்ப நான் படிக்கிறத நன்னா ஆழ்ந்து கத்துக்கணும்னா, அவருக்கு இன்னும் பிரீத்தி ஏற்படணும்னா, வேதத்துல ஒரே ஒரு சப்தத்தை ஸ்வரத்தை ஒழுங்கா சொன்னா பகவான் ரொம்ப பிரீத்தி அடையறாமே. அது இவன் படிக்கிற புத்தகத்துல ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். அதை இவனுக்கு புரிஞ்ச உடனே எனக்கு ஒரு நிமிஷத்துல ஒண்ணுமே இல்லாம மொத்தத்தையும் தள்ளுபடி பண்ணி தன் விசாரத்துக்கு வான்னு ஒருத்தர் சொன்னாரே, அப்ப அவருக்கு திருப்தி ஏற்படுத்துற வேதத்தை நான் படிக்க வேண்டாமா என்று நினைச்சு 45 வயசுக்கு திரும்பி போறான். அன்னைக்கு பகவான் அந்த வேதத்தை வச்சிருக்கலன்னா என்ன ஆகும்? அவன் படிக்க வந்தா இருக்கட்டும்ங்கிறதுக்காக அப்பவும் வச்சிருக்கார். எதே போல நாள் லக்ஷ்மண சீதை சொல்றா, லக்ஷ்மணா நீ இது வரைக்கும் என்னுடைய கணுக்காலுக்கு மேல பார்த்ததே கிடையாதுன்னு இருக்கேன், நித்திய நமஸ்காரம் பண்ணிருக்கேன், இப்ப மேடிட்ட வயிற்றை பார், கர்ப்பவதியான என்ன பார், நீ போயிட்டு இருக்கிற இந்த ஆத்துக்கு நடுவில் படகுல எனக்கு குதிச்சுன்னா தற்கொலை பண்ணிடுவேன். ஆனா ஏன் தெரியுமா நான் இன்னும் உயிரோடு இருக்கேன்? நாளைக்கு இந்த தேசத்தை ஆளப்போற குழந்தைகளை என்னுடைய கர்ப்பத்தில் சுமந்துட்டு இருக்கேன். ராமனே மனசு மாறின பிற்பாடு ஆசிரமத்துக்கு வருவார். சீதே எங்க நம்ம குழந்தைகள் என்று கேட்டால், அப்பவே நான் ஆத்துல விழுந்து தற்கொலை பண்ணிட்டேனேன்னு சொன்னா நான் என்ன ஆறுது லக்ஷ்மணா? அப்ப ராமனுக்கு என்னால பதிலே சொல்ல முடியாது. அதுக்குத்தான் உயிரையும் வச்சுருக்கேன், குழந்தைகளையும் வச்சுருக்கேன் அவள். ஆக இது சீதை பகவானுக்காக சொன்னது இருக்கட்டும், நமக்கு ஆசை வந்து என்னைக்கானு படிக்க வரைச்சே வேதம் இருக்க வேண்டாமான்னு தான் அவர் வச்சுருக்கார். இப்போ பகவான் நமக்காக வேதத்தை வச்சிருக்கார். இவன் தானே ஒரு நாள் படிப்பான், ஆசை வந்தா வருவான். இப்போ பண்ண முடியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கான். நாளைக்கு நம்ம கிட்ட வந்து இது இவ்வளவு வசத்தின்னு தெரிஞ்ச உடனே தானே படிக்கிறதுக்கு வருவான். வந்தா செய்ய மாட்டானா? இது ஒன்று. எதுவுமே கஷ்டமான பாதை இருந்தாலும் சுலபமான பாதை இருந்தாலும் எல்லாம் சுலபமான பாதையில படுவா, கஷ்டமான பாதைக்கு ஒத்துருமே வரமாட்டான்னு நினைச்சுக்க வேண்டாம். அது இன்னைக்கு போனேன், அவர் சொன்னார், அதனால நம்ப ஆரம்பிச்சேன்னா, அவர் சொன்னதை கேட்டுனுட்டு நீ அந்த புஸ்தகத்தை எடுத்து வாசிச்சு ஆராய்ச்சி பண்ணி நம்பினியா, அப்பதான் அந்த நம்பிக்கை உனக்கு நிலைக்கும். ஒருத்தர் சொன்னாருங்கிறதுக்காக கேட்டுக்கிறதே அல்ல. இது வசிஷ்டாச்சாரிய இடத்துலேருந்து ஆரம்பிச்சு இப்படின்னு சொல்றோம். யோசித்து பார், நீ யோசின்னு சொல்றதே தான் இந்த சனாதன தர்மம். நம்ம கிட்ட ரெண்டு இருக்கு, ஒன்று ஞானம், மற்றொன்று செயல். அறிவு இருக்கு, கர்மம் இருக்கு. அந்த அறிவை தூண்டி விட்டுடும். ஆனா நாம எதிர்பார்க்கிறது இன்ன கர்மத்தை செய்யன்னு சொல்லிடக்கூடாதானால், இந்த கர்மங்கள் எல்லாம் செய்யத்தக்கவை, இந்த அறிவு உன்னால் வளர்த்து கொள்ளத்தக்கது. இந்த அறிவை நீ வளர்த்துனுட்டு நான் என்னென்ன கர்மங்கள்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கேனோ அதுல உனக்கேற்ற கர்மத்தை தேர்ந்தெடுத்து உனக்கு எந்த பயனுக்கு வேணுமோ அந்த கர்மத்தை செய். இப்படிதான் வேதம் பேசும். இப்போ மனைவி கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே கணவனுக்காக சமைக்க வேண்டும், குழந்தைகளுக்காக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டும், ஒத்துருன்னு சொல்லி கொடுக்கல. கணவன் வந்த உடனே மனைவி வந்து அவருக்கு ஒரு கடுதாசி கொடுத்து நீர் 1ஆம் தேதி சம்பாதிச்சுன்னு வரணும், நீர் தான் இத்தை வாங்கிட்டு வரணும், அத்தை வாங்கிட்டு வரணும், ஆரும் சொல்லலை. இப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே அப்பாவுக்கு குழந்தைய கழுத்தில் ஏதான ஒரு மாணிக்கம் போட்டு வந்து, பார்த்து எனக்கு பால் புட்டி வாங்கிட்டாகணும், எனக்கு இதை வாங்கிடணும், என்னை நீ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சாகணும், இதெல்லாம் பண்ணணும். இது வரைக்கும் ஒருத்தரும் கடுதாசி கொடுக்கல. அப்போ அவரவர்கள் பொறுப்பை புரிஞ்சுக்கிறாளோ இல்லையோ. இங்கே எப்படி பொறுப்பை புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவை தூண்டினா போருமோ, சனாதன தர்மம் அதே போல அறிவை தூண்டுறதுல தான் முயற்சி பண்ணும். ஆனால் மற்ற பேர் என்ன பண்ணுறாள்னா, அந்த அறிவை தூண்டி விடாமல் இத்தச்சை அத்தை செய்யாது, இத்தச்சை அத்தை செய்யாதேனால் அப்போ அதை மட்டும்தான் பிடிச்சிப்பான்.
அதுக்கு மேல தாண்டவே வராது. அதுக்கு மேல தாண்டாதனால தான் பிரபஞ்சம்னு யோசிக்க தெரியல. அதுக்கு மேல தாண்டாதனால தான் படைப்புன்னு யோசிக்க தெரியல. அதனால தான் அதிருஷ்டமே புரிய மாட்டேங்குது. நம்ம தாண்டத்தான் அதிருஷ்டம் தெரியும். நம்ம குறுக்க ஞானத்தை வளர்த்துக்காம கர்மத்தை மட்டும் வளர்த்துட்டோம்னால் அதிருஷ்டம் புரியவே புரியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஞானத்தை வளர்த்துக்காம கர்மத்தை மட்டும் வளர்த்துட்டோம்னால் அதிருஷ்டம் புரியவே புரியாது. இப்போ ஒரு பனி கட்டி வச்சுங்களேன், நம்ம பழரசம் நன்னா இருக்கணும்னா அதை 4 போட்டு நன்னா சாப்பிட்றோம் இல்லையா, குழுன்னு சாப்பிட்றோமே, அது கட்டி. அந்த கட்டி உருகித்துனா தண்ணீர் உருகித்துனா ஆவி. 3 இருக்கே. ஒரு கட்டியை ஒரு இடத்துல வைத்தோம்னால் அது எவ்வளவு கட்டியா இருக்குமோ எல்லா இடத்துக்குள்ள அதால போக முடியாது. இந்த இடத்துல வைக்கணும்னா வைக்கலாம். அதுவே ஒரு சின்னது இதுக்குள்ள இருக்கு, பெரிய கட்டி ஒன்று இருக்கு, இதுக்குள்ள வைனா வைக்க முடியாது. அதே இதுக்குள்ள தண்ணீர் ஊற்றிடலாம். அப்போ கட்டி இருக்கிற இடம் விட தண்ணீர் இன்னும் சுலபமா எல்லா இடத்துக்கும் போகும். தண்ணீரால போக முடியாத இடத்துக்கு நீராவி போயிடும். இப்படி ஒன்னொன்னு மாறி போறது இல்லையா? அதே போல நம்ம கை கால் முதலான அவயவங்கள்லாம் வேலை செய்யணும்னால் அப்ப கட்டி எவ்வளவு வேலை செய்யுமோ அந்த இடத்துக்கு தான் போகும். அதுக்கு மேல நம்ம மனசு போகணும்னால் தண்ணீர் எங்கெல்லாம் போயிடுமோ நம்ம மனசு போயிடும். அதுக்கு மேல ஆத்ம ஞானம் போகணும்னால் ஆவி போற இடத்துக்கெல்லாம் ஆத்ம ஞானம் போயிடும். அதனாலதான் இந்த தர்மத்திலே நீ பனிக்கட்டியா இருக்க போறியா, தண்ணீரா இருக்க போறியா, ஆவியா இருக்க போறியான்னா, நான் ஆவின்னு சொன்னது நீராவிய, நீ தான் ஆவியா இருக்க போறியானா எந்த ஆவியா இருக்க போறியான்னா, கடைசியில் இந்த ஆவிங்கிற சொல்லே ஆத்மாவை எடுத்து பாருங்க. நம்ம ஆத்மாவை ஆவின்னு இருக்குமே, அப்ப ஆவி எங்கெல்லாம் போகுமோ ஆத்மா அங்கெல்லாம் சஞ்சரிக்கும். இது நம்ம பனிக்கட்டியா இருந்து வச்சுட்டு அதிருஷ்டத்தை பத்தி யோசிக்கணும்னா புரியாது. நீராவிங்கிறத புரிஞ்சுட்டு அதிருஷ்டத்தை பத்தி யோசிச்சா தான் புரியும். நாம திரும்ப இந்த உடம்பால என்ன தெரிஞ்சுக்க முடியும், இது எத்தனை பேருக்கு பேசும், இந்த கடிகாரம் என்ன மணி காட்டும், இந்த வெளிச்சம் எவ்வளவு தூரம் போகும்னால், அப்ப கண்ணால பார்த்ததோட நம்ம என்ன சாதிக்கலாமோ அதை சுருக்கிக்கிறோம்னு அர்த்தம். அதை தாண்டி மனசு சாதிக்கணும்னா இன்னும் நிறைய போகலாம். அதுவும் தாண்டி ஆத்மா சாதிக்கணும்னா எங்குமே போகலாம். அந்த ஆத்ம ஞானத்தை தூண்டி விடுறது தான் சனாதன தர்மம். அந்த ஞானத்தை தூண்டி விடுறதுக்கு தான் வேதமே. அப்ப எப்ப தூண்டி விடுறதோ, எப்ப நம்மளை பிரகாசப்படுத்துறதோ, ஞானத்தை வளர்க்குறதோ, அப்ப பேர் சரியாத்தானே இருக்கு. வேதயதீதி வேதா, விளக்குகிறது. நம்முடைய ஞானத்தை வளர்த்து கொடுக்கிறது. அதனால வேதம் என்ன சொல்றோம். அதுக்கு ஸ்ருதி என்ன மற்றொரு பேர் உண்டு. இந்த நிகண்டுல சொல்றா, ஸ்ரூயத்தே தர்மா தர்மௌ அனயா இதி ஸ்ருதிஹி. இதனால் தர்மமும் அதர்மமும் ஸ்ரு நன்கு கேட்கப்படுகிறது. தர்மத்தையும் அதர்மத்தையும் நன்கு கேட்கிறேன் இதனால். ஸ்ரூயத்தே அனயா இதி ஸ்ருதிஹி. அப்ப தர்மாதர்மத்தை நம்ம கேட்க வைக்கிறது தான் ஸ்ருதி. ஆம்நாயம்னு சொல்றோம் இல்லையோ, ஆம்நாயத்தே பாரம்பரியன மனா அபியாசேன்னு தாத்து. இந்த வேதம் இது வரைக்கும் எப்படி வந்திருக்குனால், ஆச்சாரியன் சொல்லுவார், சிஷ்யன் கேட்பார். இதுக்கு உச்சாரண அனுச்சாரண முறைன்னு பேர், இடவிடாத முறை. இது பாரம்பரியன, பரம்பரை. ஆச்சாரியன் சொல்லுவார், சிஷ்யன் கேட்பார், ஆச்சாரியன் சொல்லுவார், சிஷ்யன் கேட்பார். என்ன காதால கேட்கப்பட்டே அபியாசம் பண்ணப்பட்டே 50 பிரஷ்னம் 50 பஞ்சாதி சந்தை சொன்னார். சந்தை சொல்லச்சே கிடுகிடுன்னு வாத்தியார் சொல்லிடுவார். அதுக்கப்புறம் அதுக்கு திருவ சொல்லணும். திருவ சொன்ன அப்புறம் உரு சொல்லணும். உரு போன பட்சத்தது இந்த உரு, அதுக்கு முன் பட்சத்தது 3 உரு, அதுக்கு முன் பட்சத்தது 2 உரு, இப்ப சொல்றது 10 உரு. அதுக்கப்புறம் இது முடிஞ்ச பிற்பாடு போன வருஷத்தது 3 உரு வழக்கம் வச்சிருக்கா. இன்னென்ன மாதிரி உரு சொன்னோதான் அது நன்னா நிபிடமா நிற்கும் இல்லையோ. அது நிற்கிறதுங்கிறதுக்கு மனா அபியாசே, திரும்ப அபியாசம் பண்ணி பரம்பரையா வந்திருக்கிறபடியால ஆம்நாயம் என்று பேர் வந்தது. அப்ப ஆம்நாயம்னு ஒரு பேரு. வேதாக வேதயதீதி வேதாக, தன்னிடத்துல இருக்கிற கருத்தை நன்ன விளக்கமாக்கி அதனால நம்ம வாழ்க்கையை பிரகாசமாக்குறது இல்லையோ வேதம். ஸ்ருதி நன்னா இதே காதார கேட்டுன்னு வந்திருக்கோம். தர்மா தர்மங்களை இதன் மூலம் தானே தெரிஞ்சுக்கணும். எது தர்மம் எது அதர்மம், இதம் குரு இதம் மாகார்ஷீகி, இப்படி யோசி. ஆத்மாவாரே திரஷ்டவ்யோ ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யா. நன்னா நினைப்பாய், இடவிடாம சிந்திப்பாய், இடவிடாம இடையூறு இல்லாமல் எப்போதும் சிந்திப்பாய். அப்படின்னு நினைக்க அவனை நீ பார்க்கவே ஆரம்பிச்சுடுறாய் என்ன உபனிஷத் சொல்றது. இப்படி நம்மளை இந்த வழி நடத்துறது பாருங்க. அது நடத்துறதுனாலே அதுக்கு ஸ்ருதின்னு பேர் வந்தது. அப்ப ஸ்ருதின்னு பேரு, வேதம்னு பேரு, ஆம்நாயம்னு பேரு, திரையின்னு ஒரு பேர். திரையினால் சமாஹாரம், 3 கூட்டுன்னு சொல்றா. அப்படின்னா ருக்கு யஜுசு சாம ஆக்யாக, இந்த 3 பேர் பெற்ற திரையோ அவயவாக அஸ்ய. 3 அவயவங்கள் இருக்கிறதுனால திரையின்னு பேர். அதனுடைய ருக்குன்னு ஒரு அவயவம்,
யஜுஸ்ன்னு ஒரு அவயவம், சாமம்னு ஒரு அவயவம். 3 ஆச்சரியமான பெயர் காரணங்கள் அவசியம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ருக்குன்னா என்ன, யஜுஸ்ன்னா என்ன, சாமம்னா என்ன? ருக்குன்னு சொல்றோம் இல்லையோ, ருக்கு ரிச்சதே ஸ்துதி, ரிச்சதே ரிச் அப்படின்னா ஸ்துதி பண்றதுன்னு அர்த்தம். ஆஹா, ஸ்தோத்திர ரூபமான மந்திரங்கள் எல்லாம் இருக்கிறது தான் ருக்கு. ருக்குன்றதே மந்திரம், ருக்கு மந்திரங்கிற இல்லையோ, ஸ்தோத்திர ரூபமா இருக்கும். பிரம்மத்தை ஸ்தோத்திரம் பண்ணும், யாக யஜ்யத்தை ஸ்தோத்திரம் பண்ணும், சொர்க்கத்தை ஸ்தோத்திரம் பண்ணும், வைகுண்டத்தை ஸ்தோத்திரம் பண்ணும். இதெல்லாத்தையும் ஸ்தோத்திர ரூபமா இருக்கிறது ருக்கு. அடுத்தது யஜுஸ்ன்னு சொன்னோம்னால், யஜுசு இஜ்யதே அனேனேதி யஜுஸ், யஜ தேவ பூஜாயாம்னு தாத்து. இந்த ருக்குகளை வைத்துக்கொண்டு மந்திரத்தை வச்சுட்டு யாகம் எப்படி பண்ணணும், தானம் எப்படி பண்ணணும், ஹோமம் எப்படி பண்ணணும், தேவதைக்கு பூஜை எப்படி பண்ணணுங்கிற பிரயோகம் சொல்லணுமோ இல்லையோ. எந்த மந்திரங்கள் சொல்லணுமோ அது முழுக்க ருக்கு மந்திரம். அந்த மந்திரங்களை பிரயோகப்படுத்த வேண்டாமா? படி இதை எடுத்து இதில் தத்னாஜுரியாத், நெய் எடுத்து அதில் சேருனால் சேக்கரிச்சே ஒரு மந்திரம் சொல்லணும். ஆனால் கூடவே நெய்யை இந்த மாதிரி புறச்சேலையில எடுத்து சேருன்னு சொல்லணும் இல்லையோ. அப்போ எப்படி செய்யணும்னு சொல்கிற விளக்கறதுக்கு பிரயோகத்தை சொல்லி கொடுக்குறதெல்லாம் யஜுசு. என்ன மந்திரம் சொல்லணுமோ அது இருக்கு. அப்போ இஜ்யதே அனேன, இதனால் யாகம் பண்ணுறோம், இதனால் யஜ்யம் பண்ணுறோம், அதனால் யஜுசுன்னு. சாமம்னு அர்த்தம் சொன்னார், பாபம் ஸ்யதி சாம. இதை சொல்ல சொல்ல அந்த உத்கீத பிரணவத்தை சொல்ல சொல்ல 7 ஸ்வரங்களோட அந்த சாமத்தை பாட பாட என் பாபங்களெல்லாம் நசிச்சுட்டே போகிறது. அதனால தான் அதுக்கு சாமம்னு பேருந்தார். அப்போ இருக்கு யஜுசு சாமம், இந்த 3னுடைய கூட்டுறவு, இந்த 3 சேர்ந்து படைக்கப்பட்டது தான். இந்த 3 சேர்ந்தது அதர்வண வேதம். ஆக 4 வேதங்கள். ஒரு வேதத்திலையும் திரையி உண்டு. ரிக்வேதத்தில் திரையி, சாமவேதம் திரையி, யஜுர்வேதம் திரையி, அதர்வண வேதம் திரையி என 3 அவயவம் இருக்கும் இல்லையோ. எந்த 3 அவயவங்கள் சொன்னேன்? மந்திர அவயவம், பிரயோக அவயவம், பாபங்களை தொலைக்கிறதே, அதாவது அர்த்தவாதம்னு சொல்றோம், ஸ்துதி சொல்றோம். இந்த ஒரு அவயவமும் ஒரு வேதத்துள்ள இருக்கிறதுனாலே அதுக்கு திரையின்னு பேர் கொடுத்தார்கள். இந்த வேதத்தை வச்சுட்டு பிரம்மா என்ன பண்றார்? சிருஷ்டிக்கிறார். முதல்ல அவர் சிருஷ்டிக்கிறத ஸ்லோகம் சொல்றது, அதாவது வாகுத்ருஷ்டா ஸ்வயம்புவான்னு ஸ்லோகம். அநாதி நிதனா கேஷா வாகுத்ருஷ்டா ஸ்வயம்புவா, ஸ்வயம்பூன்னு சொல்லப்படுற பிரம்மா. அந்த பிரம்மா பகவானுடைய நாபி கமலத்திலேருந்து உதிச்சார். எல்லாருக்கும் தெரிஞ்சுதான், நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான், அந்தாதி மேலிட்டறிவித்தேன் ஆழ்பொருளை சிந்தாமல் கொள்மினீர் தேர்ந்து திருமணிசி ஆழ்வாருடைய பாசுரம். அப்ப நான்முகனை தன்னுடைய கொப்புள் நாபி கமலத்தில் பகவான் படைத்தார். அதில் அவர் உட்காண்டிருக்கார். நாளத்தின் வழியை கீழே போய் யார் தன்னை படைச்சான்னு பார்த்துட்டு வந்தார். இப்பதான் வேதங்கள் பிறக்க போகுது. பிறக்கிறதுன்னா வெளிப்பட போகின்றன. அது பிறக்கவே பிறக்காது. அனாதின்னு பார்த்தோமே, வேதம் அனாதின்னா எங்க சுவாமி? பிரளயம் வரைச்சே எங்க இருக்கும்? அப்படியா? இப்ப எங்க இருக்கும்னே அது எனக்கு தெரியல. அப்புறம் பிரளயம் வரைச்சே எங்க இருக்கும்னு கேட்டு என்ன லாபம்? இப்ப என்னமோ நம்ம மனசுல கெட்டியா வேதம் இருக்கிற மாதிரியும், அப்ப பிரளயம் வரைச்சே மட்டும் நான் என்னமோ விட்டு போட மாதிரி நினைச்சினோம்னா, பிரளயம் 2 பிரளயம் இல்லையோ. பிரம்மாவுக்கு பகல் பொழுது மட்டும் முடிந்தால் அதுக்கு அவாந்தர பிரளயம்னு பேர், நைமித்திக பிரளயம். அந்த சமயத்தில் அது முதல் 4 லோகத்தில் இருக்காது. பூஹு புவஹ மகா சுவஹ மகா, இந்த 4 லோகத்தில் இருக்காது. ஜனஹா தபஹா சத்தியம் என்கிற அந்த மேல் 3 லோகத்தில் மட்டும் இருக்கும். மொத்தமே அழியறதோ இல்லையோ, ஜகத்தே அழிந்து போய் பிரம்மத்தோட ஒன்றுகிறதே, அந்த சமயத்தில் பகவானுடைய ஹிருதயத்துக்குள்ள இருக்கும். வேதம் எப்பவும் அழியாது, அனாதி. அந்த ஹிருதயத்திலேருந்து மறுபடியும் சொல்ல ஆரம்பித்து தான் அடுத்தடுத்து சிருஷ்டிய பகவான் ஆரம்பிக்கிறார்.